வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன அந்த சகுனி வந்து இவரா, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி தான் இப்போ வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்குது. வாங்க விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேட்டையன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஜே ஞானவேல் வந்து 2 கதையை வந்து சொல்லியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட. முதல்ல சொன்னதை ரஜினி வந்து ஓகே பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்லாமல், தம்பி இந்த படத்தில் வந்து எந்த சமூக நீதியும் சமூக கருத்தும் சாதி அரசியலும் கொண்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க எனக்கான படமாக இருக்கணும். 190 ரூபா 200 ரூபா 150 ரூபா போட்டு படம் பார்க்குற ரசிகனை திருப்தி பண்ணுற மாதிரி படம் இருக்கணும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி மொக்கையை எடுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தேட்டருக்காரங்க விநியோகஸ்தர்கள் நஷ்டம் அடைஞ்சிட கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இதைத்தான் ரஜினி வந்து ஆரம்பத்தில் சொன்னார். வள்ளின்னு ஒரு படம் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்துச்சு. இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு திருப்தி இல்லாமல் சேரெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ரஜினி அந்த படத்தில் வந்து கொஞ்ச நேரம் தான் வருவார். ஆனால் போஸ்டரில் ரஜினியோட படம் அப்படின்னு போட்டு நல்லா விளம்பரப்படுத்தி படத்துக்கு நல்லா ஹைப் ஏற்றி, ஆனால் அங்கே உள்ளே போனால் பெருசாக ஒன்றுமே இல்லை, ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க ரசிகர்கள். அந்த மாதிரி இதில் வந்து பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லஞ்சில் வந்து ஒரு குட்டி கதையும் சொன்னார். டோபி கழுத சன்னியாசி கதை, அதுவும் நல்லா வைரலானது. ரஜினி விஜய் ரசிகர்களுக்கு வந்து இந்த சண்டைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அது வந்து அதோட ஒரு சின்ன பார்ட் தான் இதுவும். லைக்கா வலைத்தளத்தில் வந்து கத்தி படத்தில் இருந்து டிஸ்பிளே பண்ணும்போது அந்த ஆடியோ லஞ்சுக்கு வந்த ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கத்தி கரகோஷம் எழுப்புனாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரஜினி ரசிகர்கள் தானே, ஆனால் இருந்தாலுமே விஜயை காமிக்கும் போது அந்த கரகோஷம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கை தட்டாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து ரசிகர்கள் வந்து பொதுவானவங்களாக தான் இருக்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள் படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ரசிகர்கள் சண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய சகுனிகள் இருக்கிற உலகம். இங்கே நல்லவனாக இருந்தால் கூட பொழைக்க முடியாது. கொஞ்சம் சாணக்கியத்தனமும் நம்மளுக்கு வேணும், சாமர்த்தியமும் வேணும் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து சொன்னார். சகுனிகள் நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து யாரை வந்து சகுனின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, சகுனின்னு சொன்னது வந்து நம்ம விஜயை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சூர்யாவை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அக்டோபர் 10 வந்து நம்ம ரஜினி சார் வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சும் கங்குவாவை வந்து இறக்கி அப்புறம் பேக் அடித்து அந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் உருவானுச்சு. அந்த இதை வச்சு சூர்யாவை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சூர்யாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட வயசு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட திரையுலக அனுபவம் அப்படின்னு சொல்லி நவம்பர் 14க்கு தள்ளி வச்சார். ரசிகர்களோட எதிர்பார்ப்பு வேட்டையினை தாண்டி கூலி படத்து மேலே தான் இருக்குது. 73 வயசுல கூட 55 நிமிஷம் நின்று பேசுறாரு மனுஷன். அதுவும் நான் ஸ்டாப்பா இன்ட்ரெஸ்டா பேசுறாரு. செகண்ட் சிங்கிளும் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் காரணம் அனிருத் தான். இவ்வாறு ரஜினி வந்து நல்லா பேசினாரு. மேற்கண்ட பேட்டியை பார்த்தீங்கன்னா ரஜினி யாரையுமே குறிப்பிட்டு சகுனின்னு சொன்னதா தெரியல. அவர் பொதுவாகவே பேசியிருக்காரு. அதைத்தான் ஊடகங்கள் வந்து தங்களுக்கு வியூஸ் வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து சகுனின்னு விஜயை சொன்னார், சூர்யாவை சொன்னார், இல்லை வேறு யாரையோ சொன்னார் அப்படின்னு சொல்லி சும்மா உருட்டிட்டு இருக்கிறாங்க. இதை யாரும் நம்பாதீங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி தான் நம்ம தலை அஜித் குமாரும். அதனால் வந்து ரசிகர்கள் சண்டை அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு வேணாம். எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். படத்தை வந்து போய் பார்க்கலாம். நல்லா இருந்தால் பார்ப்போம், நல்லா இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. அதுக்குன்னு தனி மனித தாக்குதல், இந்த மாதிரி ரசிகர் சண்டை, ஒருத்தரை பற்றி தவறாக பேசுறது, அந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து இந்த ஆடியோ லஞ்சில் வந்து சர்ச்சைக்குரிய வசனங்களோ இல்லை ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சோ எதுவும் பேசாமல் முழுக்க முழுக்க ஒரு மனசில் பட்டதை மட்டும் தான் பேசியிருக்காரு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.